இந்த நிழலோட கதை அப்படின்றது என்னன்னா, 2 ட்வின்னா பொறந்த பெண் குழந்தைகள் அனாதை ஆசிரமத்தில வளர்றாங்க. ம். ஸோ அவங்கள வந்து ஒரு ஃபேமிலி கோடீஸ்வர ஃபேமிலி தத்தெடுத்துக்கிறாங்க குழந்தை இல்லையேன்னு. ஆனா அவங்க தன்னோட சொந்த குழந்தைகளா இந்த குழந்தைங்க 2 பேரையும் நல்லபடியா வளர்க்குறாங்க. ஒரு குழந்தையோட மனம் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே எனக்கே வேணும் ம். அப்படின்னு இருக்கு. இன்னொரு குழந்தை எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் குடு அப்படின்ட்டு இருக்கு. ஓ! ஸோ இப்படி வளர்ந்து வந்த பிள்ளைங்களுக்கு ஒரு 20, 25 வயசு ஆகும்போது அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. ரோடு ஆக்சிடென்ட்ல அவங்க 2 பேருமே செத்து போயிடுறாங்க. ஓ! வளர்ப்பு தந்தையா இருந்தாலும் இந்த குழந்தைங்க வயசுல இருந்தே பார்த்ததுனால அப்பா, அம்மா தான் இறந்து போயிட்டாங்கன்னு ஆயிடுது. மொத்த சொத்து இவங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். ம். ஸோ அப்ப இவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த சொத்த வந்து அம்மாவோட ஆசைப்படி நெறைய இல்லாதப்பட்டவங்களுக்கு இலவச கல்விக்கு, இலவச மருத்துவத்துக்குலாம் நம்ம ஷேர் பண்ணி குடுத்துருவோம். ம். நமக்குன்னு கொஞ்சம் இருந்தா போதுமே. ஆனா இன்னொரு கேரக்டர் என்ன சொல்லுதுன்னா, இல்ல. மொத்த சொத்து நமக்கு தான். நம்ம தான் ஆண்டு அனுபவிக்கணும். நம்ம எதுக்கு இல்லாதவங்களுக்கு குடுக்கணும். அது தேவையில்லன்னு. இதுல இவங்களோட டிஸ்கஷனே ஆர்குமென்ட்டா மாறி, இவங்களுக்குள்ள ஒரு பிரிவு உருவாகி, மனசளவுல இவங்க 2 பேரும் அப்செட் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல அந்த நல்ல எண்ணம் உள்ள அந்த குழந்தை சொல்லிரும், "இல்ல இந்த சொத்த நம்ம 2ஆ பிரிச்சுருவோம். ம். பிரிச்சுட்டு உன்னோட ஷேர நீ வந்து நீ பர்சனலா வச்சுக்கோ. என்னோட ஷேர நான் சர்வீஸ் பண்ணிக்கிறேன்." அப்படின்றப்போ இவ எடுத்து சொல்லி பாப்பா. அவ கேட்க மாட்டா. அவ பாட்டுக்கு பெட்ரூமுக்கு போயிடுவா. இவ வந்து அவ சொன்னத மனசால ஏத்துக்க முடியாம, ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அந்த வீடு ஃபுல்லும் நடக்கும். நடந்து ஒரு முடிவு எடுப்பா. அந்த முடிவு எடுத்துட்டு இவ வருவா. இவ என்ன முடிவு எடுத்தான்னு விஷுவலைஸ் தெரியாது. ஒரு தீர்க்கமான முடிவுல இருப்பா. அடுத்த நாள் காலையில இவ வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுவா. நான் இந்த சொத்து பத்து விஷயமாக டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம். அத பத்தி லீகலா பேசுறதுக்கு உங்கள வந்து சந்திக்கிறேன். அப்படின்னு இவ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணி இவ புறப்படும்போது, அந்த பொண்ணு இவ பக்கத்துல இல்ல. ஆனா இவ கிளம்பும்போது அதே மேக்கப், காஸ்டியூம், ஹேர் ஸ்டைலோட அந்த பொண்ணு இவ பக்கத்துல வந்து நிப்பா. ம். இவ்வளோ நேரம் நான் உன்ன பார்க்கவே இல்ல இப்பன்னு. இல்ல நான் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டு இருந்தேன். சரி வா போலாம். இப்போ 2 பேரும் கிளம்புவாங்க. வாசல தாண்டி போகும்போது இவ அவளோட கால தட்டி விட்டுருவா. அன்எக்ஸ்பெக்டடாக தன்னோட சகோதரியே தன்னை வந்து தள்ளி விடுவான்னு எதிர்பார்க்காம இருந்ததுனால, அந்த அன்எக்ஸ்பெக்டட்ல அந்த பொண்ணு போய் டப்புன்னு தலையில அடிச்சு, மூஞ்சி விழுந்து மயங்கிருவா. இந்த பொண்ணு போய் அவள கழுத்து பிடிச்சு நசுக்கி கொன்னுடும். ம். இது கேஸ் ஆகவோ, இல்ல இதுலருந்து வேற ஒரு சப்ளிமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. ஏன்னா, இவங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஸ் இல்ல. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க? இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு விசாரிக்கிறதுக்கு என்கொயரி பண்றவரு யாரும் இல்ல. அக்கம் பக்கத்துல சத்தம் போட்டு ஊர கூப்பிட்டு அது ஒரு பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இவ்வளவு பெரிய பங்களால இவங்க 2 பேர் இருக்காங்க. ஸோ இங்க என்ன நடந்தாலும் இவங்களுக்குள்ள தான். அதனால ஒருத்தி இருக்கா, ஒருத்தி செத்தாங்கிறது இன்னொருத்தங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல. ஸோ இந்த கேஸ் அங்க க்ளோஸ் ஆயிடும். இவ அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல வந்து அந்த அந்த சிஸ்டர் பொழச்சிடும். ம். ஸோ அவள கொன்னுட்டா மொத்த சொத்துக்கு நான் தான் ராணி அப்படின்ற எண்ணத்தோட சந்தோஷமா ஸ்விம்மிங் உள்ள ஸ்விம் பண்ணிருப்பா. ஒரு கட்டத்தில் ஸ்விம் பண்ணி அப்படியே வந்து ஃப்ளோட் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது, உள்ள இருந்து அவ வந்து தண்ணியில வந்து இவளை இழுத்துரும். அதை இழுத்ததுமே இவ பயந்து போய் கத்தி கூவி எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. ம். ஸோ இப்ப இவ வீட்டுக்குள்ள பயந்து ஓடி போவா. பார்த்தா இப்ப ஸ்விம்மிங் பூல்ல அவ நீந்திக்கிட்டு இருப்பா. அந்த இறந்து போன பொண்ணு நீந்திக்கிட்டு இருப்பா. ஸோ வீட்டுக்குள்ள வந்து அந்த சாமி ரூமுக்குள்ள போவா. எல்லாத்தையும் பார்ப்பா. அப்படி இப்படி போய் நெத்தி நிறைய பட்டையெல்லாம் போட்டு பெட்ரூம்ல போய் மொபைல் இருப்பா, படிப்பா. எல்லாமே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. போத்தி படுத்து தூங்கிருவேன்னு சொல்லி போத்தி படுத்துருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இவள யாரோ இறுக்கமா கட்டி புடிச்ச மாரி இருக்கேன்னு சொல்லிட்டு பாப்பா. அவ இவ பக்கத்துல படுத்து கட்டி பிடிச்சிட்டு இருப்பா. அவ கையில இருந்து விலகணுமே இவ பாப்பா. விலகவே முடியாது. அவ கண்ணு மட்டும் விரிச்ச மாரி வெளிய பார்த்துட்டு இருப்பா. இவ போராடி போராடி பார்த்து கத்துவா. இவ கத்துன சத்தம் வெளிய வராது. ஓகே. ஸோ இப்போ பயங்கர ஒரு போஸ்ட் பண்ணி அவகிட்டருந்து எந்திரிக்கணும்னு பார்க்கும்போது அவ இருக்க மாட்டா. இவ தனியா ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பா. ஸோ இந்த இந்த வீட்டுக்குள்ள இவளால நிம்மதியாவே இருக்க முடியாது. எங்க பார்த்தாலும் அவ நிக்கிற மாரியே தெரியும். எங்க போனாலும் அவ வர்ற மாரியே தெரியும். இப்ப அந்த பூஜை அறையில அவங்க அம்மா, அப்பா ஃபோட்டோ இருந்த அந்த அறைக்குள்ள பெல் சவுண்ட் கேட்கும். ஸோ இவளுக்கு எல்லாமே டிஸ்டர்ப் ஆகி இவ வந்து இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அந்த பூஜை அறைக்குள்ள போய் அப்பா, அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு, நான் தப்பு பண்ணிட்டேன்னு கதறி கதறி அழுது, தான் செஞ்ச தவறை உணர்ந்து ரியலைஸ் பண்ணி சொல்லுவா, இல்ல அம்மாவோட ஆசைப்படியும், அவளோட ஆசைப்படியும் இந்த சொத்து மொத்தத்தையும் நான் வக்கீல்ட்ட சொல்லி எல்லாத்தையும் பொது ஜனத்துக்கு எழுதி குடுத்துர்றேன். என் கதையை நான் முடிச்சிடுறேன். அவன் இல்லாத உலகத்துல நான் தனியா வாழலாம்னு நினைச்சேன். அவன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியாது. என்னோட மனசாட்சி உறுத்தல்ல நான் தினம் தினம் சாவறத விட ஒரே அடியா செத்து போறது தான் பெட்டரு. என்னோட பேராசை இவ்வளோ பெரிய நஷ்டத்தை கொடுத்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இந்த வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுவோம். அது உங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ரெடி பண்ணுங்க, நான் வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இந்த கையெழுத்து கிளம்பி போய் டோரை க்ளோஸ் பண்ணும். பேராசையோட வாழ்ற எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. 4 பேத்துக்கு நன்மை செஞ்சுட்டு இருந்தா நீங்களும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தது இந்த கதையோட கருன்னு முடிச்சுக்கிறேன். ஓகே.
நல்லா இருக்குங்கப்பா. ஓகே. இந்த கதைக்குள்ள நீங்க 2 பேரும் நடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. உங்களோட எண்ணம் என்ன? கண்டிப்பாங்கப்பா. ஓகே. நல்ல விஷயம். ஸ்பாட்ல ஓகே ஓகேன்னு சொல்றதுக்கு இல்ல. உங்களோட படைப்புல நாங்க நடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இந்த சினிமாக்காரன் செல்லாய்ட் கம்பெனியோட முதல் படைப்பு நிழல். இந்த நிழல் படைப்புல ரூபினா, ரூபிஷினா இவங்க 2 பேரும் ஹீரோயின்ஸா நடிக்க போறாங்க. அது வந்து உங்களுக்கு படமா வெளியே வரும்போது பெரிய சர்ப்ரைஸை கொடுக்கும். ஏன்னா இந்த படம் ஒவ்வொரு காட்சியிலையும் அந்த திகில் அப்படிங்கிறது உங்களுக்கு படபடப்பாகவே இருக்கும். அப்படி ஒரு மேக்கிங்கோட தான் வருவோம். ஆக்சுவலா ஆனாப்பா நான் வந்து ஆக்சுவலா உங்களோட வில்லனா மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். அது இல்லாம சும்மா நான் ஆக்சுவலா மூவிஸ்ல தான் நான் பார்த்திருக்கேன். இப்ப நான் சீரியல்ல பார்த்திருக்கேன். ஆனா நீங்க இப்படி ஒரு ஆளா இருப்பீங்கன்னு நாங்க சத்தியமா எதிர்பார்த்ததே கிடையாது. பார்க்கவே இல்ல. பிகாஸ் ஒரு இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு இப்போ என்னை யாராவது வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா நான் டக்குன்னு ஏதோ ஒரு பதில் சொல்லுவேன். ஒரு சின்னதா ஏதோ ஒன்று சொல்லுவேன். இந்த மாதிரி நாங்க யூசுவலா எங்களோட இதுக்கு நாங்க இந்த மாதிரி பார்த்திருப்போம். ஆனா உங்களை எப்படி சொல்றது? ஒரு 600, 800 கதை உள்ள வச்சிருக்கீங்க. இத்தனை நாள் வரைக்கும் இந்த மனுஷனுக்கு இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கானே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. உங்களை ஆக்டரா பார்த்துருக்கோம். ஆனா நீங்க டைரக்டரா இவ்ளோ கதை வச்சிருப்பீங்க. இப்படி அழகா ஸ்டோரி சொல்லுவீங்கன்னு இது வரைக்கும் நாங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஈவன் எங்களுக்கு கூட பரவாயில்ல விடுங்க. ஆனா ஆஸ் ஆடியன்ஸாவோ பீப்புள்ஸ் கூட நிறைய பேர் தெரியாது தெரியுமா? நீங்க இவ்ளோ நல்லா டைரக்ஷன் பண்ணுவீங்க, இவ்ளோ நல்லா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவீங்கன்னு. இவ்வளவு நாள் நீங்க ஒளிச்சு வச்சு எங்களை எல்லாம் ஏமாத்திருக்கீங்க. இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. நீங்க வந்து உங்களோட முதல் கதையில நாங்க தான் ஹீரோயின்ஸ். என்கிட்ட என்னோட பேராசையா உங்களோட எல்லா கதையிலயும் நாங்க தான் ஹீரோயின்ஸ். உங்களோட எல்லா கதையிலயும் நீங்க ஒரு சீனாவது எங்களுக்கு கொடுத்துடணும். ஆமா, அவ்வளவுதான். நல்ல விஷயம். ஒரு 2 பேர் வந்தீங்க, உங்ககிட்ட பேசணும், எங்களோட ப்ராஜெக்டுக்குள்ள வந்து கமிட் ஆகிக்கோங்கன்னு சொன்னோம். ரொம்ப நல்லது, நன்றின்னு சொல்லிட்டு போயிடுவீங்கன்னு பார்த்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய வாயாடிகளாக இருப்பீங்க நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. உங்களை வச்சு மெயின்டைன் பண்ண முடியுமா, மேய்க்க முடியுமா, இல்லை நீங்கள் எங்களை மேய்ச்சிட்டு போயிடுவீங்களான்னு தெரியல. ஆனால் பெரிய புத்திசாலிகளாக தெரியுறீங்க. அதுதான் உங்களோட பேச்சில் நான் புரிஞ்சுக்கிட்டது. கிராஸ்பிங் அப்படின்றது வந்து எல்லாத்தையும் இருக்காது. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி அனலைசேஷன் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கு. அதை வந்து கிராப் பண்ற பவரும் உங்ககிட்ட இருக்குன்றத இந்த நாள் உங்ககிட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களை டைரக்ட் பண்ணும்போது உங்ககிட்ட இருந்து பர்ஃபார்ம் வாங்குறது எனக்கு பெரிய கஷ்டமா இருக்காதுன்னு நான் நம்புறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் வந்து ஃபுட்டேஜ் தான் வந்து மானிட்டரி வாய்ஸ் வந்து லாபம்னு சொல்றாங்க. நான் அப்படி இல்லை. நான் வந்து ஃபுட்டேஜுக்காக வந்து டைரக்ட் பண்ண வரல. நான் வந்து ப்ரொஃபஷனலாக பார்க்கும்போது பர்ஃபெக்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். என்னோட வாழ்க்கைகள் எனக்கு அதை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு ஐபால் ஷிஃப்டிங்கில் கூட மீனிங் இருக்குது. நம்ம வந்து ஒரு புருவத்தை நம்ம வந்து மேலே தூக்குறோம், இல்லை ஒரு புருவத்தை கீழே தூக்குறோம். இது ஏதாவது ஒன்று செய்கிறோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அர்த்தங்கள் இருக்குது. பாடி லாங்குவேஜில் எல்லா இடத்துக்கும் மீனிங் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் டயலாக் டெலிவரியில் மாடுலேஷன் ஒன்று கொண்டு வரும். அதெல்லாம் உங்ககிட்ட ரொம்ப சிறப்பாக இருக்குது. கேஷுவலாக பேசும்போதே உங்களுக்குள்ள ஒரு ஆக்டிங் ஸ்கில் இருக்குது, அதை பார்க்க முடியுது. உங்களோட விஷயத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நடிக்க வந்ததுனால படிப்பு கெட்டு போயிடாது, படிப்பு வேற நடிப்பு வேறன்ற அந்த 2 லேயர்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குன்னு சொன்னது ஆச்சரியம் மட்டுமில்லை, பல பெற்றோர்களுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருப்பீங்க. இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறத பார்த்து பல பெற்றோர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க நடிக்க ஆசைப்பட்டா அவங்கள நடிக்க வைங்க, அவங்களோட படிப்பு கட்டி போகாது. அதை நீங்கள் வந்து இந்த குழந்தைகள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிருக்கலாம். அதுலயும் ஸ்பெஷலா அந்த மௌனம் ஸ்டோரி சொன்னீங்களப்பா, சீரியஸா அந்த கதையை நானே பண்ணிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. நானே பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சுப்பா. ஆமாப்பா தோணுச்சுப்பா. ஆக்சுவலா எனக்கு ஆமா எனக்கு தெரியும் நீ முன்னாடி வந்துருவேன்னு. அதனாலதான் இப்ப நான் தெளிவா அழுத்தி பதிய எதனால நான் இங்க பாருங்க, நீங்க வந்து எப்படியோ ஒண்ணு. ஆனா இதுல நாங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தர் பண்ணோம். ஏன் அப்படின்னா அந்த ஆக்சுவலா அந்த பொண்ணு வந்து அந்த ப்ராஸ்டியூஷனுக்கு தள்ளப்படுற அந்த சூழ்நிலை அந்த பொண்ணை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்களா? உண்மையாலுமே உண்மைனா எனக்குமே அந்த நீங்க சொல்லும் போது அந்த பொண்ணோட ஃபீலிங்க என்னால அப்படியே கேரி பண்ணி எடுக்க முடியும். யாருக்கிட்டயாவது வெளியே போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு ப்ராஸ்டியூட் கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு வந்து எல்லா பொண்ணுங்களாலையும் ஓப்பனாலாம் சொல்ல முடியாது. பட் மேபி மௌனம் பண்ணுனா அதை வந்து சொல்ல முடியும்னு தோணுது. ஏன்னா நான் அப்படி பண்ணிருக்கேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த படம் போய் பார்ப்பாங்கல்ல. அந்த படம் பார்த்துட்டு உண்மையா யாராவது ப்ராஸ்டியூஷன் பண்றவங்களை கூட யாருக்கும் அவங்கள தப்பா பார்க்க கூடாதுன்னு தோணும். ஸோ நீங்க சொன்ன கதையில அவ்வளோ டெப்த் இருக்கு. அந்த கதையை இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்து சொல்லியிருந்தா எங்களுக்கே கண்ணில் தண்ணி வந்துடும். நீங்க சொல்லும் போது கூட மேபி கவனிச்சிருந்தா நான் அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன். பட் ஆனா மௌனம் வந்துருச்சு. அதை விட ஆக்சுவலா நீங்க அந்த மௌனம்னு அந்த
ஏன் வந்து நான் அந்த இதுக்கு வந்து டைட்டில் அப்படி வச்சேன் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா? அதாவது இந்த கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோவும் ஹீரோயினும் அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான சீன் பண்றத அந்த ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸால பேசவே முடியாது. இப்போ படம் எப்படி இருந்துச்சுன்னு ரிவ்யூ கேட்கும்போது கூட அந்த ஆடியன்ஸ்க்கு பேச முடியாம இந்த இடத்துல எல்லாம் அப்படி ஸ்டக் ஆகி நிக்கணும். அந்த இடத்துல ஒரு சைலன்ஸ் இருக்குல்ல, அதனால தான் நான் அந்த படத்துக்கு பேரு மௌனம்னு வச்சேன்னு சொன்னீங்க. உண்மையாலுமே இது சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா எங்களுக்குமே ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. என்னோட நான் வந்து சொல்றேன், எனக்கு வந்து மௌனம் மூவில பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்ப நான் தான் உங்ககிட்ட முன்னாடி சொன்னேன். நான் தான் முன்னாடி வந்து சொல்றேன்ப்பா. சரி, அது வந்து உங்களோட சாய்ஸ். நீங்க யார் சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு பெஸ்டா பண்ணி தருவோம். என்னோட கதைகள் நான் உங்களுக்காக வந்து ஒரு 3-4 கதைகள் சொன்னேன். இப்போ நீங்கள் நடிக்கிற நிழல் அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதில் நடிக்கிறீங்க. அதை விட அடுத்து நான் பண்ணுற இந்த மௌனம் அப்படின்ற ஒரு கதை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதில் நிறையா பேர் வந்து ஒரு மாதிரி முகம் சுழிச்சிருவாங்க ப்ராஸ்டியூஷன் அப்படின்னதுவே. உங்களுக்கு நான் கதை சொல்லி முடிக்கிற வரை உங்கள் மனநிலை எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. கதை சொல்லி முடித்ததுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு பாரம் இருந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். இவ்வளோ ஹைலைட்டாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் அதில் ஒரு நல்ல நடிகை நடித்தா அந்த கதாபாத்திரம் ஜெயிக்கும். இப்போ மௌனத்தில் ரூபினா நடித்தாலும் சரி, ரூபிசினா நடித்தாலும் சரி, என்னையை பொறுத்தவரைக்கும் யார் நடித்தாலும் சந்தோஷம். இன்னொன்று தெரியுமா, மௌனத்தில் 3 ஹீரோயின். ஸோ 2 ஹீரோயின் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஒருத்தியை மட்டும் நான் எங்கேயாவது வெளியிருந்து தேடினா போதும். அதனால் உங்கள் 2 பேருக்கும் மௌனத்தில் வாய்ப்பு இருக்குது. மிக விரைவில் அதோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, தேங்க்யூ.